ஒடுக்கப்பட்ட மக்களை ஓரணியில் சேர்ப்பது. அரளிய சொல்லாமா, நல்ல சத்தமா சொல்லுங்க. ஒடுக்கப்பட்ட மக்களை ஓரணியில் இணைப்பது. கற்பி, ஒன்று சேர், கிளர்ச்சி செய். போதிப்பதும் ஒன்று சேர்ப்பதும் உணர்வூட்டுவதும் விடுதலைக்கு நேரான போராட்டத்தை முன்னெடுப்பதும் விடுதலை பயணத்தின் தொடக்கம். அல்ல சொல்லாம அம்பேத்கர் ஒருவேளை பின்னால இதெல்லாம் பார்த்துட்டு அவரு அந்த அஜெண்டாவை முன் வச்சிருப்பாரு. இது ஏற்கனவே திருமறையில் இருக்கிறது. கடவுள் மோசேயின் வழியாக கற்பித்தார். ஒடுக்கப்பட்ட அனைத்து மக்களினங்களையும் ஒன்று சேர்த்தார். விடுதலைக்காக போராடினார். 10 போராட்டங்களை கடவுள் முன்னெடுத்தார். எத்தனை போராட்டம்? வாத சொல்றேன்ல, 10 வாதியம் 10 போராட்டம். விடுதலைக்கு நேரான போராட்டம். எடுத்த உடனே பார்வோன் போயிட்டு வாங்கன்னு சொல்ல, எங்கள் கடவுளை வழிபடுவதற்கு எங்களுக்கு வழிவிடுங்கள், நாங்கள் வெளியே போக வேண்டும் என்று கேள்வி எழுப்பும் பொழுது பார்வோன் எடுத்த எடுப்பிலேயே போயிட்டு வாங்கன்னு சொல்லல, அனுப்ப மறுக்கிறார். போராட்டம், முதல் போராட்டம். அனுப்ப மறுக்கிறார், இரண்டாவது போராட்டம். அனுப்ப மறுக்கிறார், மூன்றாவது போராட்டம். கடவுளே இறங்கி போராடுகிறார், அதுதான் 10வது போராட்டம். அல்ல சொல்லாம கடவுள் உன்னையும் என்னையும் செயல்பட வைத்தார் 9 போராட்டத்தில். 10வது போராட்டத்தில் தானே களமிறங்குகிறார். அல்ல சொல்லாம அழகா சொல்லுவார், இனி நீங்க அமைதியா இருங்க, கடவுள் உங்களுக்காக போரிடுவார். கடவுள் நமக்காக சண்டை போடுவாராம். எனவே ஒடுக்கப்பட்ட மக்களை ஓரணியில் இணைத்த தருணம் தான் இந்த முதல் பாஸ்கா. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு காலத்தில் மிகப்பெரிய பஞ்சம் உலகம் முழுவதும் ஏற்பட்டது. உலகத்துக்கே உணவு போடும் அளவுக்கு எகிப்து வளமை நிறைந்த ஒன்றாய் இருந்தது. அதற்கு காரணம் யோசேப்பு. வளமை இருந்த நேரத்தில் ஆண்டுகளிலே சேர்த்து வைத்தார். பஞ்சம் ஏற்பட்ட ஆண்டுகளிலே உலகத்துக்கே கொடுக்கும் அளவுக்கு அந்த களஞ்சியங்கள் நிரம்பியிருந்தன. அப்படிதானே? அது என்ன விஷயம்னு அது பின்னால் பார்ப்போம். இப்பொழுது எல்லா உலக நாடுகளும் எகிப்தை நோக்கி பயணப்பட்டு பஞ்சத்துக்காக, பிழைப்புக்காக போனார்கள், பஞ்சம் பிழைத்தார்கள். அப்படி போன நாடுகளில் ஒரு நாடு தான் இஸ்ரேல். அப்ப இஸ்ரேல் நாடு கிடையாது, யாக்கோபின் பிள்ளைகள், இஸ்ரேலின் பிள்ளைகள். 70 பேர் கொண்ட ஒரு குழு எகிப்துக்கு போகிறது.